எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரெட் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ப்ரெட்டு 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்துருக்காங்க. இப்போது இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாங்க. வாங்க, எண்ணெய் ஊற்றிட்டேன். கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பொரித்து எடுத்துடுவோம். ப்ரெட்டு டக்குன்னு செவந்துடும். நான் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். உடனே எடுத்துடணுங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட் துண்டும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. தீ நல்லா காஞ்ச பிறகு பாதி சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இல்லைன்னா ப்ரெட் துண்டு கருகி போயிடும். எல்லா ப்ரெட் துண்டும் இந்த மாதிரி பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ வேறு பாத்திரம் மாற்றிடுவோம். கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுவோங்க. நல்லா கொதிக்கட்டும். நான் 200 ml தண்ணி விட்டுருக்கேங்க. இந்த கிளாஸோட அளவு 200 ml அந்த அளவு விட்டுருக்கேன். அதே அளவு சர்க்கரை எடுத்துருக்காங்க. தண்ணி கொதிக்கும்போது சர்க்கரையை போட்டுருவோங்க. பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. நல்லா கரைஞ்சி ஒரு திக்கான பதத்துக்கு வரும்போது ப்ரெட் துண்டுகளை போட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ ஏலக்காவை இது கூடவே சேர்த்துருவோங்க. கொஞ்சமாக ஏலக்காய். இப்போ பொரித்து வச்ச இந்த ப்ரெட் துண்டுகளை சேர்த்துடலாங்க. ப்ரெட் துண்டுகள்லாம் நல்லா ஜீராவில் ஊறி வருது பாருங்கள். இப்போ நல்லா கட் பண்ணி விடுங்க. நல்லா அல்வா பதத்துக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க. உப்புலாம் சேர்க்க வேண்டாங்க. ஸ்வீட் எதுனா செஞ்சால் ஒரு சிட்டிக்கை உப்பு போடுவோம். இந்த ப்ரெட்டுலேயே உப்பு இருக்கிறதுனால உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போது வெள்ளரி விதை கொஞ்சம் போட்டுப்போம். நல்லா கலந்துடுங்க. இப்போ நெய்யில் முந்திரி வறுத்து போட்டுற வேண்டிய அவ்வளோதாங்க. ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடும். பாலில் சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் புளிப்பு வாடை வந்துடுங்க. கொஞ்சமாக மில்க் மேடு வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துப்போம். நல்லா கலந்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். கல்யாண வீடு ப்ரெட் அல்வா ரெடி. கடாய் வச்சு நெய் விட்டுருங்க. முந்திரி சேர்த்துருவோம். பொன்னிறமாக வரட்டும். முந்திரி நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ அல்வாவில் சேர்த்துருவாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலை இருக்க சூட்லேயே தான் அது நல்லா கொதித்து வருது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடலெண்ணெயும் நெய்யும் கலந்து செஞ்சது நல்ல வாசம் கமகமாக இருக்குங்க. ரீஃபண்ட் ஆயில்லையும் செய்யலாம். கடலெண்ணெயில் நான் செஞ்சுருக்கேன். இன்னும் நல்லா இருக்குங்க வாசம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.